தென்னகத்துலேருந்து உதித்த ஒரு சூரியன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிலாசபியாக தான் நான் வந்து திராவிடம் வந்திருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த திராவிடத்தை வந்து நீங்கள் ஏன் தெரியுமா, திராவிடத்தில் மொழிக்காக சண்டை போட்டிருக்காங்க, தமிழ் தேசியம்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இங்கே தான் டவுட் வருது. இது எதுவுமே நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு. இந்த நீங்கள் சொன்ன அந்த சித்தாந்தத்தை எதிர்க்கிறதுக்கு தென்னகத்துலேருந்து உதித்த ஒரு சூரியன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிலாசபியாக தான் நான் வந்து திராவிடம் வந்திருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த திராவிடத்தை வந்து நீங்கள் ஏன் தெரியுமா, திராவிடத்தில் மொழிக்காக சண்டை போட்டிருக்காங்க, தமிழ் தேசியம்னா நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இங்கே தான் டவுட் வருது. இது எதுவுமே நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு. தமிழ் தேசியம் தான் இங்கே பேசப்பட்டு கொண்டு இருந்தது. பிராமணர்களை எதிர்த்தோ இல்லை இந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தோ இந்தி திணிப்பை எதிர்த்தோ திராவிடம் பேசல, தமிழ் தான் பேசியது, தமிழர்கள் தான் பேசணும். அதை திராவிடம் தனது சாதனையாக ஆட்டையை போடுவதற்கு வேலை செய்கிறது. நான் ஒரு சின்ன நிகழ்காலம் இப்போ அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நீங்களும் போய் பார்க்கல, நானும் போய் பார்க்கல, அதெல்லாம் கூட நம்மளாம் பார்த்தது வெறும் ஜல்லிக்கட்டு போராட்டம். அதை வந்து நம்ம ஆதாரங்களை வச்சுட்டு பேச வேண்டாம். ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்கள் வாயிலேருந்து வந்துருச்சுல, இங்கே நான் வரேன். ஜல்லிக்கட்டு போராட்டம், இந்த மாடுகள் தடை செய்யப்பட்டு இந்த விளையாட்டு தடை செய்யப்படும் பொழுது எத்தனையோ, இப்போ நான் முதற்கொண்டு எல்லாருமே எழுதிக்கிட்டு இருந்தோம், எத்தனையோ பேர் இந்த கருத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது மக்கள் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளை பங்கு பெறக்கூடியவங்கலாம் தொடர்ச்சியாக கேஸ் போட்டு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் எந்த திமுக அமைச்சர், எந்த திராவிட கட்சி, எந்த திராவிட இயக்கம் ஜல்லிக்கட்டு தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு, அதை திட்டமிட்டு ஆரியர்கள் அழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது? யாரும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அது வெற்றி அடைஞ்சிச்சுன்னு தெரிஞ்சோன்னா இப்போ ஒரு முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் போனாரு, காலனியை கொண்டு வீசி எறிஞ்சி துரத்தி ஆரன்ஸில் தொடங்கி ஹிப்ஹாப் தமிழா இதில் தொடங்கி பல பேர் வந்து அதில் உரிமை கொண்டாடினாங்க. எங்களால் தான் வெற்றி வெற்றி வெற்றின்னு அப்படி நினச்சிக்கிறாங்க. கிரெடிட் ஸ்டீலிங், இதுதான் நடக்குது. ஆனால் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, ஏன் அதை யாருமே செய்யலை? ஏன்னா உணர்வுபூர்வமாக அவங்க அதை நம்பலையோ என்னவோ. அப்படிலாம் கிடையாது. அவங்க அதை அழிஞ்சா அழியட்டும்ங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். இப்போ நான் வரேன். சரி, அது இப்போ ஜல்லிக்கட்டு ஜெயிச்சிட்டோம், ஜல்லிக்கட்டு நடக்குது. இன்றைக்கும் ஜல்லிக்கட்டுக்குள் சாதிக்கட்டு நடக்குதுன்னு பேசுகிற கூட்டம் யார்? இல்லை, அது தலித்தியம் நம்புறவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க. அது கூட்டம் நீ தானே இருக்க, திராவிடம் தானே இருக்குது, திராவிட இயக்கர்கள் தான் வந்து ஜல்லிக்கட்டுக்குள்ளே சாதியம் இருக்குது, அதனால் என்ன பண்ண சொல்ல ஜல்லிக்கட்டே நடக்கலைனாலும் பரவாயில்லன்னு பேச்சு வந்துச்சா வரலையா? இந்த பேச்சு எப்படி இருந்து வருது? அப்புறம் என்ன நீ வந்து இதுக்காக ஜல்லிக்கட்டுக்காக நீ என்ன போராடின, என்னத்தை இது பண்ண? இல்லை பாரு, நீங்கள் ரொம்ப உள்ள வந்து நான் அதான் என்ன நான் சொல்கிறேன்னா, இவர்கள் ஒருபோதும் தமிழர் ஐடென்டிட்டி, தமிழ் ஐடென்டிட்டிங்கிறதுக்கு இவங்க யாருமே நிற்க மாட்டாங்க. நான் ஏன் என்ன சொல்கிறேன்னா, என்னோட ஐடென்டிட்டியை காப்பாற்ற வேண்டிய தேவை எனக்கு தானே இருக்குது. புரியுதா? இந்த தேவை, இந்த இதை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரசு வேணும். பார்த்தீங்களா, ஒரு அரசியல். அந்த அரசியல் தான் எனக்கான இறையாண்மை கொண்ட அரசியல். அதுதான் தமிழ் தேசிய அரசியல். இந்த தமிழ் தேசிய அரசியல் இந்தியாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்திய மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. புரியுதா? இப்போ தமிழ் கட்டாயமாக மொழிப்பாடமாக எல்லா மாணவர்களும் படிக்கணும், இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரோம். இந்த சட்டத்தை இந்திய அரசு ஏற்றுக்குச்சுன்னா தமிழ் தேசியத்துக்கான தேவை என்னவா இருக்குமா? தேவையில்லை. அதே போல் என்னுடைய மீனவர்கள் கொல்லப்படும் பொழுது அது சட்ட விரோதமாக ஒரு நாடு மற்றொரு நாடு மீது படையெடுப்பு எடுக்கிறது. ஆகவே இராணுவம் போய் இராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய மீனவர்களுக்கு பாதுகாப்பாக இராணுவம் நிற்கிதுங்கிற இடத்துல தமிழ் தேசியம் என்பது தேவையில்லாமல் இருக்கும். ஏன்னா இந்திய தேசியத்துக்குள்ளே அது அடங்கிடும். இப்போ இதான் என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய சூழலியல், என்னோடய செல்ஃப் டிட்டர்மினேஷன் எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நான் தமிழில் தான் எல்லாம் படிப்பேன், தமிழில் படித்தா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு நிலை இங்கே இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அது இல்லையே. ஹிந்தி கட்டாயம்னு இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறீங்க. என்னோடய நாட்டுக்குள்ளே எதுக்கு இப்போ ஹிந்தி வந்துச்சு? இந்த கேள்வி எனக்கு இருக்குது. தமிழ்நாடு தானே இது, இதுக்குள்ளே ஏன் ஹிந்தி வந்தது? எதுக்கு இங்கே வாழாத மக்களுடைய மொழி எதுக்கு இங்கே வருது? எதனால் கொண்டு வர நீங்க? இப்போ தமிழ் அங்கே இருக்கா? டெல்லியில் இருக்கா தமிழ்? தமிழாக இருக்கான். காஷ்மீரில் இருக்கா தமிழ்? மும்பையில் இருக்கா தமிழ்? குஜராத்தில் இருக்கா தமிழ்? ஹிந்தி என்னத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்குது? அது மேபி ஒரு ஆதிக்க மனப்பான்மை போல. நம்ம மொழியை தான் சொல்கிறேன். இல்லை, நான் ஒத்துக்கிறேன், ஆரியத்துக்கு எதிரானவன் தான் நான். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ அது இங்கே இருக்குல்ல, அதை எதிர்த்து ஒருத்தன் பேசணும்ல, அதுதான் தமிழ் தேசியம். இப்போ இதை தான் நாங்கள் பேசணும். இதை பேசும்போது நம்மளை மாதிரியே ஒருத்தன் சைடில் காப்பாற்றுறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது இவன் ஒருத்தன் என்னடா ஓவர்டேக் பண்ணி போகிறாங்கிற மாதிரி இவன் இந்த குரூப் என்ன பண்ணுச்சுன்னா அதில் கிரெடிட் எடுக்க பார்க்குது.
தொடர்ச்சியா திராவிட குரூப். திராவிடம் சரி, இங்கே இல்லை இங்கே தான் நான் ஒன்று கேட்கணும். இப்போ தான் தென்னகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த திராவிட மொழிகள், அது திராவிடம் அந்த வார்த்தையை நீங்கள் நம்பலை, அதை நான் எதிர்த்து இல்லைங்க நம்புங்கன்னெலாம் சொல்ல. பட் நான் உங்ககிட்ட சந்தேகமாகவே கேட்குறேன், இல்லை பார்க்குறவங்களுக்கு புரியணுன்றதுக்காக கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. தென்னகத்தில் துளுவ நாடாக இருக்கட்டும், இப்போது கன்னடம், அப்புறம் ஆந்திர மக்கள், மலையாளம், நம்ம இதெல்லாம் வந்து சவுத் இந்தியா. இன்றைக்கி வரைக்கும் இப்போ தமிழ் ஒரு மொழி வந்து ரொம்ப மூத்த மொழி, ரொம்ப பியூரான ஒரு லாங்குவேஜ், ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜ், இதெல்லாம் நான் நம்புகிறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறவங்களுக்கும் நம்ம அந்த ஆந்திரா, மலையாளம், கன்னடம், தமிழ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை இருக்குது இல்லையா? அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வேற்றுமை இருக்குது, நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து ஒன்று தானே அப்படிங்கிற தாட் எனக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஹிந்திக்கு அப்புறம் எந்த மொழி இந்தியாவில் அதிகமாக பேசப்படுற மொழி? யார்? தெலுங்கு. ஸோ இப்போ ஆந்திராவை ரெண்டாக உடைச்சாங்களா? ஏன்னா ஆந்திர மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக அவங்களோட இதை பற்றி, நாங்கள் தான் வந்து ஹிந்திக்கு அப்புறம் யூஎஸில் போய் கூட அதான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தா எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், உண்மையாக இல்லை, என்னடா நீங்கள் வந்து ஒரே ஸ்டேட்டாக, ஏன்னா எங்களுக்கு அப்புறம் வந்து நிறையா ஒரு லிங்குவிஸ்டிக் பீப்புளாக இருக்கீங்களா, உடச்சி விடுதுன்னு சொல்லிட்டு தெலுங்கானா அண்ட் ஆந்திராவை உடஞ்சிடுச்சு. இதை நான் நம்புகிறேன். இது சரியா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து தமிழர்களை மலையாளியோ இல்லை கன்னடனோ இல்லை தெலுங்கு பேசுகிறவனோ வெறுக்கிறான் அப்படின்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு வகையில் இவங்கெல்லாம் ஒன்றுபட்டு இந்தியா அந்த ஆரியத்துக்கு எதிரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. அதற்கப்புறம் பேசுவோம் தமிழர்கள் மேலே பக்கத்து மாநிலங்களில் வந்து எந்த அளவுக்கு வன்மத்தோடு இருக்குது, அந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு வன்மத்தோடு இருக்குது, அவங்களோட சினிமாவில் எவ்வளோ வன்மம், அது ஒரு தனி டாபிக். பட் இங்கே தான் ஒரு குழப்பம் ஏற்படுது. பாரி, நான் என்ன கேட்குறேன்னு புரியுது, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. சிம்பிளாக இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தமிழ் மொழியிலையும் சமஸ்கிருதம் என்பது கலந்துருச்சு. உண்மை கலந்துருச்சுன்னு இல்லை, கலந்தது. தனித்தமிழ் இயக்கம்ங்கிறத உருவாக்கி அதை தமிழர்கள் அறுத்து தூக்கி எறிஞ்சாங்க. மணிப்பிரவாள நடைன்னு சொல்லி ஒன்று நடுவில் கொண்டு வந்து தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து பேசுகிற ஒரு பாங்கை வந்து உருவாக்குறாங்க. தமிழர்கள் இது தமிழ் மொழியை அழிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. இப்போ இதே மாதிரியான விஷயம் என்பது தொல்காப்பியரோட காலகட்டத்தில் நடக்குது. இப்போ தனித்தமிழ் இயக்க காலகட்டத்துக்கும் தொல்காப்பியர் காலகட்டத்துக்கும் எத்தனை 1000 ஆண்டுகள் இடைவேளை. ஆனால் தொல்காப்பியரும் என்ன சொல்கிறாரு, வடமொழி கலப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, விதி வைக்கிறாரு. வடமொழி கலந்து இருக்கக்கூடாது தமிழில் வடமொழியே இருக்கக்கூடாதுங்கிறாரு. அப்போ நோக்கம் ஒரே நோக்கமாக இருக்கா எங்களுக்கு? இந்த நோக்கம் ஆந்திராவில் இருந்ததா? தெலுங்கில் இருக்கா? தெலுங்கு அவங்க சான்ஸ்கிரிட்டோட கலந்ததை பெருமையாக நினைப்பாங்க. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறாங்க அவங்க. மலையாளத்தில் அது ஆப்வியஸ்லி அப்படி தான். கர்நாடகத்தில் கன்னடம் பேர்லேயே இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் எங்கே அந்த எதிர்ப்பு உணர்வு இருக்குது உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு பார்டர் ஸ்டேட்ஸ்னால அவங்கள ஈஸியாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்களோ இல்லை கேட்குறேன் நான் உங்ககிட்ட. அவங்க கன்னடராகவும் அவங்க மலையாளியாகவும் அவங்க தெலுங்கராகவும் மாறினதுக்கான அடிப்படை காரணமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால தான். அவன் இதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தானா அவன் தமிழனாவே தான் இருந்திருப்பான். அந்த ஆதிக்கத்தை, அந்த எதிர்ப்பை காட்டாமல் ஒரு குரூப் தலையாட்டும்ல. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அவங்கக்கிட்ட எப்போயோ உடஞ்சிருச்சுங்க. அது உடஞ்சனால தாங்க அவன் ஏற்றுக்கிட்டான், இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டான். தொல்காப்பியர் வந்து விதி இருக்கக்கூடாதுங்கிறாருல, வடமொழி கலக்கக்கூடாதுங்கிறாருல தொல்காப்பியர். தொல்காப்பியருக்கு இருக்கக்கூடிய அந்த மானம், தொல்காப்பியர் தமிழுக்கு எழுதும்போது இருந்த அந்த வழிகாட்டல், அந்த எதிர்ப்புணர்வு சமஸ்கிருதத்தையோ இல்லை அந்த பிரகிருத மொழியோ இல்லை அன்னைக்கு அப்போ வந்து சமஸ்கிருதம் கூட கிடையாது, பிரகிருதம் தான் அது. பிரகிருதத்துடைய அந்த இன்ஃபில்ட்ரேஷனை எதிர்க்கக்கூடிய அந்த தன்மை என்பது தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்கும் இல்லாமல் போனதுனால்தான் அவர்கள் இன்றைக்கி தெலுங்கர்களாக கன்னடர்களாக கடைசியாக மலையாளிகளாக மாறினதுக்கு காரணம் அக்செப்டன்ஸ் தான். இந்த ஆதிக்கத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க எப்படி அதுக்கான ரெசிஸ்டன்ஸாக இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. தேர் ஆல் லேர்னிங் ஹிந்தி. அவங்க பெருமையா. அப்புறம் என்ன ரெசிஸ்டன்ஸ்? இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சா, ஆந்திராவில் நடந்துச்சா, கர்நாடகத்தில்? தமிழ்நாட்டில் தாங்க. அப்புறம் அவங்க என்றைக்குமே எதிர்த்தது இல்லையே. ஸோ அவங்களோட என்ன நமக்கு யூனியன் வேண்டி கிடக்குது? அவங்கள ஒரு ஆலையாவே எப்பவுமே, அதாவது ஒரு என்றைக்குமே ஆலையா பார்க்கவே முடியாத, எப்பவுமே அவங்க என்றைக்குமே ஆலையே இருந்ததே கிடையாது. அவங்க என்னைக்கு ஆலையா இருந்தாங்க? என்னைக்கு வந்து நமக்கு ஒரு ஆதரவான சக்தியாக அவங்க என்னைக்கு இருந்தாங்க? சரி, ஏன் நம்ம கூட சேர்ந்துட்டு அவங்கள எதிர்க்காம எப்பவுமே வந்து அவங்க கூட சேர்ந்துட்டு நம்மளை எதிர்க்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய கிரியேஷன் வந்து அப்படி இருக்குங்க. அவங்க வந்து தமிழை வெறுத்து தான், தமிழ் வேண்டாம் எனக்கு இந்த ஐடென்டிட்டி வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க தானே அவங்க.
இன்னைக்குமே பாருங்க, நீங்க சொல்றீங்க அவங்க ஏதோ ஒரு நம்மளோட ஒத்து வராங்கன்னு சொல்றீங்களே, ஒரே மாதிரி உருவத்துல இருக்கனால தானே சொல்றீங்க. இல்ல அதுக்கு ரீசன் என்ன? பிஜேபி இன்ஃபில்ட்ரேட் ஆகாம அவ்வளவா இருக்கு இல்லையா இன்னைக்கு வரைக்கும். அவங்க வந்து இனத்தால் நீங்க மரபணு ரீதியாலாம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். ஆனா உளவியலாக அந்த மக்கள், அந்த சமூக மக்கள் அவங்க வந்து சமஸ்கிருதத்துக்கும் அந்த இந்துத்துவ கோட்பாடுகளுக்கும் அடிமையாக்கப்பட்டார்கள். அவங்க அன்றைக்கே கரைஞ்சு போயிட்டாங்க. அவங்களோட கரைஞ்சு போனவங்க தான். கரையாமல் கடைசி வரைக்கும் நின்னவர்கள் தான் தமிழர்கள். அந்த ஐடென்டிட்டியாக நம்மக்கிட்ட அப்படியே இருக்குது. நம்ம விட்டு கொடுக்கல, விட்டு கொடுத்துடக்கூடாது. அதான் நம்ம சொல்கிறோம். விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க தான் தமிழ் தேசியம். விட்டு கொடுத்தவனையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கரைஞ்சு போவோம்னு சொல்கிறவங்க தான் திராவிடன். அதான் இங்கே நடக்குது. எதிர்ப்பு அவங்ககிட்ட இல்லையே. நீ இன்னைக்கு திராவிட கட்சி தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு இருக்க, ஏன் ஆந்திராவில் நடத்தேன்? ஏன் உன்னால் நடத்த முடியல? ஏன்னா இந்த பப்பு அங்கே வேகாது ராஜா. இவ்வளோதான் விஷயம். சரி, இந்த பப்பு எப்படி இங்கே வந்துச்சு? இங்கே ஏன்னா இது மரபில் இருந்துச்சுங்க. இவன் தாங்க எதிர்த்தான், இவன் தாங்க சிந்து சமவெளியில் எதிர்த்தான். இல்லை, திராவிடியம் எப்படி இங்கே செல் அவுட் ஆச்சுன்னு நான் கேட்குறேன். எப்படி அதை ஏமாந்தாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஏமாந்தாங்கன்னா அவன் வேஷம் கட்டினதுனால ஏமாந்தான். புரியுதா? நம்ம உணர்வாக பேசுகிற மாதிரி அவங்களும் உணர்வாக பேசுனாங்க. செயல்பாட்டில் இல்லை, உணர்வாக பேசும் பொழுது அதை கலைஞர் நல்லா தான் பேசுவார், நல்லா தான் பேசுவார், தமிழில் எல்லாம் கரெக்டாக பேசுவார். ஆனால் தமிழர்கள் கொன்றளிக்கப்படும் பொழுது அங்கே அமைதி காத்தார். அதானே உண்மை. தடுக்க முடியுற இடத்துல அவங்க இருந்தாங்க. அவங்க நினச்சா தடுத்திருக்க முடியும். அதை நினச்சா அவங்களால தடுக்கவே முடியலன்னா கூட தமிழர்களை தூண்டி விட்டுருக்க முடியும். என்னால் தடுக்க முடியல. இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் எப்படி சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர், என்னோடய அதிகாரம் வந்து என்னை வந்து கட்டுப்படுது. ஏன்னா நான் வந்து இந்திய சாசனத்துக்குலாம் நான் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறேன். ஆனால் தமிழர்கள் அங்கே செத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி தடுக்கிறது? எப்படியா தடுக்கணும். ஒன்றா என்ன பண்ணுவேன், என்னோட கூட்டணி என்னோட கட்சிக்காரங்க எல்லாருமே அங்கே உள்ளே இருக்காங்க, நான் வந்து மிரட்டுவேன். நீ வந்து இந்த முறை வந்து இந்த இதுக்கு நீ வந்து இப்போ போகிற நிப்பாட்டல அப்படின்னா, போகிற நிப்பாட்ட சொல்லி அவன் எனக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா நான் உங்கள்கிட்ட கூட்டணியை உடைப்பேன் நான் சொல்லுவேன்ல. சொன்னால் அது என்ன நடக்கும்? அப்போ வந்து இவங்களோட சப்போர்ட்டில் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட்டணி உடையிற மாதிரி போச்சுன்னா நமக்கு பெரிய அளவுக்கு பேக் ஃபயர் ஆயிரும். சரி, இந்த ஒரு மிரட்டலுக்கு பயந்துனாச்சு அவன் வந்து சரி கூட்டணி உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம இது பண்ணுவோம். அப்போ ஒரு உணர்வுள்ள தமிழன் அங்கே இருந்திருந்தால் இதை தான் பண்ணியிருப்பாங்க. கூட்டணி உடைப்பேன்னு சொல்லி ஒரு மிரட்டல் கொடுத்துருந்தா அன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக திமுக இருந்தது. அவங்க கூட்டணி நாங்கள் சப்போர்ட்டை நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாவே அது நடக்கும். சரி, குறைந்தபட்சம் என்ன பண்ணியிருப்பேன், அதை பண்ணின சரி போயிட்டு போ, அவன் இன்னொரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு வைங்களேன், போயிட்டு போ, நீ கூட்டணி கொடுத்து என்ன கிளிக்க போகிற, நீ கிளம்பு, நாங்கள் கொள்றது கொண்டு தான் தீருவோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி மக்கள் போராட போகிறாங்க, என்னால் சட்ட ஒழுங்கெலாம் பாதுகாக்க முடியாது, மக்கள்கிட்ட இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து பேசிட்டு போயிட்டார்னா, இப்படி சொல்கிறாங்கங்க நாங்கள் பேசி பார்த்துட்டோம், அவங்க வந்து அதெல்லாம் நீங்கள் கூட்டணி கலைச்சாலும் பரவாயில்லன்ட்டாங்க, நாங்கள் கூட்டணியிலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ணுறோம், எங்களோட அமைச்சர் பகுதியில் இல்லாத நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம், பண்ணிவிட்டு அவன் என்னமோ பண்ணிட்டோம், ஆனால் எங்களால் தடுக்க முடியல, இந்த அதிகாரத்தை வச்சுட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நான் உங்கள் மக்களோட மக்களாக நின்று நான் போராட்ட காலத்துக்கே வரேன், அங்கே கொள்கிற ஒவ்வொரு தமிழனோட ரத்தத்துக்கும் இவங்க இங்கே பதில் சொல்லி ஆகணும், போராட்ட காலத்தில் நானே டேரெக்டாக வரேன், என்னோடய பதவிகளெல்லாம் நான் துறக்கிறேன்னு சொல்லிட்டு நீ மக்கள் பக்கம் போய் நின்றுருந்தா பண்ணியிருந்தா என்ன நினச்சிருப்பாங்க? திட்டிகிட்டு இருப்போமா? இல்லை, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டத்தை நிஜமாவே எல்லாருமே மனசார கூப்பிட்டுருப்பாங்க தமிழின தலைவர். இல்லை, நான் இங்கே என்ன கேட்குறேன், இந்த வேலையை செய்யலை, சரி மாறாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, என் குழந்தைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு சீட்டு கொடுங்கன்னு போய் கேட்குறீங்க. போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றியே பேசலை, என் பிள்ளைகளுக்கு இதுக்கெல்லாம் அமைச்சர் பதவி வேணும், செல்ஃபிஷாக. சரி ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க, யாரெல்லாம் இங்கே மக்கள் போராடினாங்களோ, காங்கிரஸ் கவர்மெண்ட் எதிர்த்து, இராணுவத்தை எதிர்த்து யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி சிறைப்படுத்தினீங்களே. எந்த அளவுக்குன்னா, எமக்காகவும் பேசுங்களேன்னு சொல்லி ஒரு ஆவணப்படம், அது வந்து இலங்கையிலிருந்து அந்த ஆவணப்படத்தை சீடியாக வந்து இங்கே வந்து பரப்புகிறாங்க. ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து இதை பரப்பி எப்படியாவது மக்கள் எழுச்சி கொண்டு இதை நிப்பாட்டணும், இந்த போரை நிப்பாட்டணுங்கிறதுக்காக. அந்த இதில் ஃபுல் டாக்குமெண்ட்ரி அது. அந்த படங்களை எந்தெந்த சிடி கடைகளில் வந்து பிரிண்ட் போட்டாங்களோ அந்த சிடி கடையில் சீல் வச்சு மூடி அவங்க மேலாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போட்டு கைது பண்ணீங்களா இல்லையா? பண்ணாங்க. அப்புறம் சரிங்க, தப்பு பண்ணாங்க. இந்த கேள்வி என்னென்னா, இது எப்படிங்க ஒரு நீங்கள் சொன்ன இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ஆள், தமிழ் மக்களுக்காக நினைக்கிற ஒரு ஆள்னால செய்ய முடியும்? இல்லை, இதில் ரெண்டு விஷயம் வச்சுக்கலாம். ஒன்று நம்ம பெருசாக ஏதோ மாட்டியிருக்கோம், குடுமி அங்கிட்ட இருக்குது, அதனால் ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க தமிழ் இனத்துலேருந்து வந்தவன் தான் கருணா அப்படின்னு சொல்லி, ஸோ எல்லா இனத்துலையும் துரோகி இருப்பான். அப்படி தங்களுடைய குடும்பத்தை கட்சியும் காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு துரோகம் பண்ணாங்களா, இல்லை உள்ளுக்குள்ளேருந்தே நம்மலாம் வந்து ஓங்கோல்லேருந்து வந்தவர்கள் தான், தமிழர் நம்ம இல்லை, தமிழர்கள் எப்படி வேணால் போட்டுன்னு நினச்சாங்கன்னு சொல்கிறீங்களா? அது ரெண்டுத்துலேயும்
ஏதாவது ஒன்று எதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவுபடுத்துங்க. இப்போ என்னன்னா நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இதெல்லாம். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பிராமணர்களில் பெரும்பான்மையானவர்கள் நீங்கள் ஈழம் சார்ந்து கேள்விகளை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? என்னை வந்து என்னடாச்சி சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதையும் விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பொலிட்டிக்கலாக பேசுகிற ஆட்களுக்கு இது வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ஸ்டாண்ட் என்ன? இல்லைடா தப்புடா, அது எப்படிடா போயிட்டு நம்ம அவங்களோட இதில் நம்ம டெரரிசம் வந்து இது பண்ணக்கூடாதுடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், இதுலேருந்து என்ன புரியுது? இது பை பர்த்னு புரியலையா? இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் ஒத்துக்கிறேன், இது பை பர்த்து தான். அவன் எத்தனிசிட்டி வேறு, அவன் ரேஸ் வேறு, அவனோட ஐடியாலஜி வேறு. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிரிகள், நம்ம சாவணும் அவன் நினைக்கிறான். அவன் உண்மையிலே மனசார விரும்புகிறான். அவன் செத்த அன்னைக்கு, தமிழர்கள் செத்த அன்னைக்கு அவன் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பானுங்க. இந்த பேசுகிறவன் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, தீபாவளி மாதிரி கொண்டாடி. சரி, அவங்க வந்து இன்னும் சொத்த பிடிங்கிட்டாங்களா? இவன் எவனுமே இந்தியா தாண்டா அவங்கள அனுப்புச்சுன்னு பேசவே மாட்டான், மறந்துடுவாங்க. டெரரிசத்தை நம்ம வளர்க்கக்கூடாது. அப்புறம் என்ன எதுக்குடா நீ வளர்த்த கேட்கணும். நம்ம ஆட்களுக்கு வரலாறு, நம்ம ஆட்களுக்கு வரலாறு தெரியாது. நம்ம ஆட்கள் தான் வந்து இந்த ஒன்றுக்கு ஆகாது இந்த சிஎஸ்கே பார்த்துக்கிட்டு விசில் அடிச்சுட்டு என்ன தோனியா எங்க தலை தோனி பிச்சை பாத்திரம் ஏந்துங்க, நாசமாக போங்க, கும்பலாக சாவுங்க தலைவானுங்க இவனுங்க. அவங்களுக்குலாம் தெளிவாக தான் இருக்காங்க. நீ இந்த கூமுட்டை கூட்டம் தான் அது சுற்றிட்டு அலையுது. சச்சின் டெண்டுல்கர்னு ஆடுறானுங்க. இப்போ சச்சின் டெண்டுல்கர் என்னவா மாறி நிற்கிறாரு? சங்கியாக மாறி நிற்கிறாரு. இவ்வளோதான் விஷயம். புரிய மாட்டேங்குது தம்பிகளா. அங்கே வளர்ந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தனும் சங்கியாக தான் மாறி நிற்பான். ஏன்னா சங்கியாக தான் வளர்ந்தே வரான். அங்கே இந்த சங்கியில் வந்து இந்த பாஜக சங்கி காங்கிரஸ் சங்கிலாம் பிரிக்காத. இது வெள்ளை சங்கி, அதுக்கு அது காவி சங்கி. இது ரெண்டு சங்கியும் வந்து தமிழ் இன விரோதத்தை தான் தொடர்ச்சியாக செஞ்சுருக்காங்க அரசியலில். இவங்களோட வரலாறு முழுக்க எடுத்து பாருங்க. இந்திய நாடு உருவான காலகட்டத்திலிருந்து தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது சொல்லி மாளாதது. உலகம் முழுக்க வெள்ளையர்கள் காலகட்டத்தில் அடிமைகளாக. இன்னைக்கு நான் கேட்குறேன், உலகம் முழுக்க பீகாரிகள் என்ன பரவியிருக்காங்களா? பஞ்சாபிகள் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. உலகம் முழுக்க எப்படிங்க தமிழன் பரவனா? வேலைக்கு அங்கே போனா? மலேசியாவுக்கு எப்படிங்க தமிழன் போனா? வேலைக்காக எடுத்துகிட்டு போய் கூலிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. ஓப்பனாக சொன்னால் கூலி அடிமைகள் இங்கேருந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் கப்பல் ஏற்றி கொண்டு போய் அங்கே போய்ட்டு நடுக்காட்டில் விட்டுறது. இதுதான் உண்மை. நீங்கள் மலேசியாவுக்கு போயிருக்கான், நீங்கள் சிங்கப்பூருக்கு போயிருக்கான், அதுக்கப்புறம் வந்து கம்போடியாவுக்கு போயிருக்கான், மொரிஷியஸ் போயிருக்கான், இது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்கான், ஜப்பானுக்கு போயிருக்கான். எங்கெங்கெல்லாம் வெள்ளைக்காரன் போனானோ அத்தனை இடத்துலையும் கப்பலாக அடிமைகளாக நம்மளை தூக்கிட்டு போயிருக்காங்க. கரெக்டாக அடையாளம் இழந்து மொழி இழந்து. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாவம், அவங்களுக்கு ஐடென்டிட்டியே இல்லாமல் ஆயிடுச்சு. ஃபேமிலி நேம் மட்டும் இருக்கும், பட் தமிழே தெரியாது. அந்த கவுண்டரும் கூட இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கவுண்டர் அப்படின்னு ஏன்னா கவுண்டர்னு போட்டிருப்பாங்க. இல்லை ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும் எப்பவுமே. அங்கே படையாச்சிலாம் இருக்கும், படையாட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. படையாட்டி அடே அது படையாச்சிடா போயிடுச்சு. ஏன்னா 300 வருஷம் ஆச்சுல, கிட்டத்தட்ட 250 வருஷம் 300 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அவங்க ஐடென்டிட்டியை இழந்துட்டாங்க. அது அந்த குடிப்பட்டம் ஒட்டிகிட்டு இருக்கனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தமிழருங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது, மற்றபடி லாங்குவேஜ் ஒன்றுமே தெரில. அங்கே ஒரு தமிழர் ஒருத்தருக்கு நான் வந்து தமிழில் அவர் பேர் எழுதி அனுப்புகிறேன். ரொம்ப அழகாக இருக்குது, இது என்னன்னு கேட்டார். உன் பேர் தான் அது உன் மொழியில் இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு. நாளைக்கு இது நம்ம நாட்டில் நடந்துருங்க. அப்போ இது நடக்கக்கூடாது, என்னோடய எதிர்காலம் காக்கப்படணும், எனக்கு கேரண்டியாக தெரியணும். நான் கண்ணை மூடும்போது தமிழ் இனம் வாழுங்கிற அந்த நம்பிக்கையோட கண்ணை மூடணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தமிழ் தேசியம் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும். சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம ஆரியத்துக்கு எதிராகவும் போராடணும். பக்கத்து மாநிலங்களில் இருக்க ஒரு காலத்தில் பங்காளிகளாக இருந்த அவங்க கூடயும் போராட வேண்டியிருக்கு. இல்லை தனித்தீவாக நான் வந்து ஆயிடுறேன்ல. இப்போ எல்லாரையுமே நான் ஒரு 360 டிகிரிஸ் அப்படி கிடையாதுங்க. நான் தான் திரும்ப சொல்கிறது, தமிழ் இனத்திற்கு 3 எதிரிகள் இருக்காங்க. அந்த 3 எதிரிகளுக்கும் மேலே ஒரே ஒருத்தன் தான். இந்த 3 ஒன்று தான். அது நம்ம தான் வந்து வெவ்வேறு வடிவமாக பார்த்துட்டு இருக்கோம். யார் அந்த 3? ஒன்று ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து வருவோம். தமிழ்நாட்டில் திராவிடம். இந்த திராவிடத்துக்கோட குடுமி யார் கையில் இருக்கும்னா ஆரியத்துக்கிட்ட தான் இருக்கும். இந்த திராவிடம் தனக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் ஆரியம் கூட தான் போய் சேரும், ஆரியத்து கூட தான் போய் நிற்கும். இப்போ ஸ்டெர்லைட் வந்து இங்கே வளர்த்த சுரண்டது இது பண்ணுது, அங்கே துப்பாக்கி சூடு நடக்குது, செய்கிறது ஒரு திராவிட கட்சி. ஆனால் யார் சொல்லி செய்யுது? சென்ட்ரலோட விசேஷ அடிப்படையில் தானே இது செய்யுது. நம்ம மக்களோட தகுந்த மாதிரியாத ஒரு வேலையை செய்யுது. அப்போ இது இந்த ஆரியத்துடைய குடுமிக்கு கீழே தான் இந்த திராவிட குடுமி இருக்கும், புரியுதா? ஸோ இவங்க குடுமி அவங்க கையில் தான் எப்பவுமே. சரி, இது இந்த திராவிடம் என்பது அடிப்படையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகை சக்தி தமிழர்களுக்கு. அதுக்கு அடுத்த ஒரு பகை சக்திங்கிறனால அந்த ஆரியம். இந்த ஆரியத்திற்குள்ள நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சோகால்டு இந்தியன் நேஷனலிசமே உள்ள அடங்குது. ஓகே,
நீங்கள் ஒரிஜினலான ஒரு டேர்மில் இந்திய மக்கள் எல்லாருக்கும் சம உரிமை அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இது பொருந்தாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம், இந்த சிஸ்டத்துக்குள்ளே அப்படி இல்லை. என்னங்க 20 தமிழர்களை சுட்டுக் கொள்கிறாங்கங்க. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். அந்த 20 தமிழர்கள் யார்? அவன் தான் கள்ளக்கடத்தல்காரனா? கூலி மரம் வெட்டுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னு போனோம். அவன் ஒரு அன்றாடங்காட்சி. அவன் அன்றைக்கி போய்ட்டு மரத்தை வெட்டினா அவனுக்கு ஒரு காசு கிடைக்கும். கூட்டிகிட்டு போகிறவன் வேற ஒருத்தன். அவன் போயிட்டு இந்த மரத்தெல்லாம் வெட்டுன்னு சொல்லி கொடுறான். லாரியில் போகிறாங்க, காட்டில் இறங்குறாங்க, மரத்தை வெட்டுறாங்க. இவங்களை நீ அரெஸ்ட் பண்ணு. இவங்க தப்பான ஒருத்தனோட முதலாளி கூப்பிட்றான். அவங்க கூப்பிட்ட வேலைக்கு இவங்க போகிறாங்க. அவனுக்கு என்ன அவன் வாங்கிட போகிறான் கூலி? செம்மரக்கட்டையோட லாபத்தில் எனக்கு அந்த பத்மா படத்தில் சொல்கிற மாதிரி, பத்மாவா புஷ்பாவா, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், புஷ்பாவோ பத்மா, அந்த புஷ்பா படத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு 10% கொடு, எனக்கு 20% கொடுன்னு அவங்க பேரம் பேசிகிட்டு இருந்தாங்களா? ஒரு நாள் கூலி தானேங்க, 700 800 ஒரு நாள் கூலி. அந்த 700 800 அவங்க மரம் வெட்ட போகிறாங்க. அந்த மரம் வெட்டிட்டு அவங்க வந்துடுவாங்க. மரம் எங்கேயோ போகுது. நீ என்ன பண்ணணும்? அந்த மரம் வெட்டி அந்த மரத்தை எடுத்துகிட்டு போகும்போது அவனை அரெஸ்ட் பண்ணி, யாருப்பா அவனுக்கு லாரி ஓனர் யாருப்பா இது இப்படி தானே கைது பண்ணணும். அதுக்கு பதிலாக மரம் வெட்டுறவங்கள நீ கைது பண்ணிக்கலாமே. இவங்க கிட்ட அந்த துப்பாக்கி இருந்துச்சா? இவங்க கூலி தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் துப்பாக்கி எதாவது இருக்குமா? இவங்களே சுட்டிங்க, கையை கட்டி கண்ணை கட்டி சுட்டு கொள்றீங்க. சரி, அப்போ மரத்தை வெட்டுனா சுட்டு கொண்டுடலாம். அப்போ நாங்களும் அதே பண்ணலாமா? இந்தியா தமிழ்நாடு முழுக்க யாரெல்லாம் இங்கே மரத்தை வெட்டுறாங்களோ இவங்களெல்லாம் சுட்டு கொண்டுடலாமா? அது எப்படி நியாயமாகும்? அப்புறம் அப்போ அது இந்த மரம் வெட்டுறதுக்கு ஒரு கொலையா, ஒரு மரண தண்டனையா? எந்த சட்டத்தில் சொல்லுது? நான் கேட்குறேன், ரேபிஸ்ட்டுக்கு இந்த தண்டனை இருக்கா? இங்கே இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டத்தில் ஒரு ரேபிஸ்ட்டுக்கு எத்தனை வருஷம் தண்டனை? 7 வருஷம் 8 வருஷம் கொடுக்குறீங்க. அவன் அதுவும் நன்னடத்தை விதி லொட்டு லோஸ்க்குன்னு சொல்லிட்டு வெளியில் வருவான். சைல்டு பெடோஃபைல்ஸுக்கே அந்த அளவுக்கு தான் தண்டனை இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அதையும் நியாயப்படுத்தி அதுக்கு பெடோஃபைல் ரைட்ஸ்னு எவனா மூவ்மெண்ட் ஆரம்பிப்பான். அதுக்கு வண்ண கொடிகளை தூக்கிட்டு ஆரம்பிச்சு அதையும் நியாயப்படுத்திடுவீங்க. அதுக்கப்புறம் அது ஏதாவது சட்டங்கள் கொண்டு வருவீங்களா? ஆச்சரியப்படுறதுக்கு பண்ணுவீங்க. நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுல நடக்கும். அப்போ ஒரு இங்கே இருக்கக்கூடிய ரேபிஸ்ட்டுக்கு, ஒரு அப்யூசருக்கு, இங்கே பெரிய பெரிய கஞ்சா விற்கிறவன், கடத்துறவன், இவனுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு மரண தண்டனையை அவன் குழந்தை காலையில் அப்பா எனக்கு எதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். அவன் பொண்டாட்டி ஏதாவது ஏங்க அது கொஞ்சம் நகை வச்சுருக்கீங்க, அது கொஞ்சம் இப்போ டெய்லியும் நீங்கள் வேலைக்கு போனால் தான் அந்த நகையை மீட்டு எடுத்து கொடுக்க முடியும், தாலி செயினுக்கு வச்சுருக்கீங்க, போயிட்டு ஒழுங்காக வேலைக்கு போங்கன்னு ஒரு சாதாரணமான வெட்டுக்கூலிக்கு போன ஒரு ஆளை 20 பேரை நீ சுட்டு கொள்கிற அப்படின்னா அது இந்தியா எப்படிங்க ஏற்றுக்குச்சு? செத்தவன் தமிழுங்கிறனால ஏற்றுக்கிட்டீங்க. 1500 பேருக்கு மேலே மீனவர்கள் இது வரைக்கும் செத்துருக்குறாங்கங்க. இந்தியா எப்படிங்க ஏற்றுக்குது? அப்போ இந்த விஷயங்களில் எனக்கு புரியப்படுற விஷயம் என்னென்னா, இப்போ காவேரியில் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்தியா எப்படிங்க ஏற்றுக்குது? ஒரு இந்தியன் மற்றொரு இந்தியனுக்கு எப்படா நீ தண்ணி கொடுக்காமல் இருக்கலாம்னு சொல்லி கேட்கணும்ல. இது மாதிரி நீங்கள் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம். தமிழர்களை இவர்கள் இந்தியர்களாக ஏற்கிறார்களா என்பதே தெரியல. அப்போ எனக்கு இதில் என்னோடய உரிமை போகுது, என்னுடைய பண்பாடு போகுது, என்னுடைய அடையாளம் அழியுது, எல்லாமே அழியுது. நான் அப்படியே டிக்ளைன் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு. இத்தனைக்கும் என்னோடய மொழியில் சிறப்பு இல்லைன்னா பரவாயில்ல, என் மொழியில் ஒன்றும் சிறப்பு இல்லை, அதை வச்சுட்டு என்ன பண்ணேன்? எல்லா மொழிகளை விட அதிகமான லிட்ரேச்சரு, நீங்கள் உட்காந்து மணிக்கணக்கில் உண்மையிலேயே ஒரு சுவையை உணரக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் இருக்குது. நம்ம தமிழை மட்டும் இதை சொல்லலை, தமிழ் அழியாதவர்கள் வீரமாமுனிவர்களை தொடங்கி கால்டுவல்லிருந்து எத்தனையோ பேர் தமிழை படித்தவன்லாம் தமிழ் ஒரு சிறந்த மொழின்னு யாருங்க மறுத்துட்டா? தமிழ் அவ்வளோ சிறப்பான மொழி இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? யாராவது அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா எடுத்து காட்டுங்க. தமிழ் நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் ஒரு சிறப்பான மொழி கிடையாது. அதில் ஒன்றும் இலக்கிய சிறப்புகளோ அறிவு சிறப்புகளோ அந்த அவங்க முன்னோர்கள்லாம் ஒன்றும் அறிவாளிகள் இல்லை. எவனாவது ஒரு சொன்னான்னா எடுத்துகிட்டு வந்து காட்டு, அவன் என்ன காரணத்துக்காக அப்படி சொல்கிறான்னு பார்ப்பான். எதையுமே மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு அறிவு செறிவோடு இருக்கக்கூடிய ஒரு மொழி எல்லாமே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிற்போக்குத்தன்மையாக அதை உணர வச்சு நீங்கள் இன்றைக்கி இங்கே இந்த திராவிட தரப்புன்னு சொல்கிறீங்களே, இந்த திராவிட தரப்பு என்றைக்காவது தமிழ் சிறப்பை எடுத்து பேசுதா? தமிழ் மொழியோட சிறப்பு நீங்கள் எடுத்து இன்றைக்கா பேசுகிறானுங்களா அவனுங்க? ஏன் பேச மாட்டேங்கிறானுங்க? நீ நான் மொழியை காக்க போகிறேன், இனத்தை காக்க போகிறேன்னு நீ இனச்சிறப்பு பேசியிருக்க, என்ன சிறப்பு நீ பேசியிருக்க தமிழனுக்கு? சும்மா பிராமண எதிர்ப்பு அதுங்க பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பனர் வேற, அதை நம்ம பேசியிருக்கோம். அப்போ வெறும் பார்ப்பன எதிர்ப்புன்னு மட்டும்தான் நீ பேசுகிற ஒழிய நீ என்ன பேசியிருக்க? தமிழ் மொழியோட வரலாறு பற்றியோ, தமிழ் இலக்கணங்களை பற்றியோ, முன்னோர்களை பற்றியோ நீ உன்னோட திராவிட இயக்கங்களை கொண்டு போய் சேர்த்து தானே. சேர்த்துருந்தா அவன் கிண்டல் அடிப்பானாடா? சேர சோழ பாண்டியர்கள் அவன் கிண்டல் அடிப்பானா? அவங்களோட அரசாட்சி முறையை அவன் நக்கல் நையாடி பண்ணிட்டு இருப்பானா? உன்னை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேர் அதை பண்ணுறானா? அப்போ அவன் யார்?
அவன் தமிழனே இல்லை. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. தமிழ்நாட்டில் படையெடுத்து வந்த ஒரு கூட்டமும் தமிழங்கிற போர்வைகளை நீங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த கூட்டம் தன்னை தமிழன்னு சொல்லிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் தமிழன் எப்படி சொல்லிக்கிறது? அப்போ அதுக்கு ஒரு புது டெர்மினாலஜி, திராவிடன்னு நம்ம சொல்லிக்குவோம். தமிழன்னு சொல்ல தேவையில்லை, திராவிடன்னு சொல்லிக்குவோம். ஆனால் நம்ம அங்கே வீட்டில் போனால் மாட்டிலாடுவாங்க. ஆனால் இங்கே வெளியில் வந்துட்டு இல்லை அப்படி மட்டும் இருந்தால் பரவாயில்லையேங்க. நீங்கள் சொல்கிற லாஜிக் படியே தமிழர்களாக பியோர் தமிழர் நீங்கள் சொல்ல யாரெல்லாம் தமிழர்கள் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்களே கூட வந்து தமிழ் தேசியம் இல்லை தமிழ்னு பேசினா பைத்தியக்கார மாதிரி தானே பார்க்குறாங்க. இல்லைங்க நாங்கள் திராவிடர்கள் தான் சொல்கிறாங்கங்க. பெரும்பான்மையான மக்கள் அப்படி இன்னும் பேசிட்டு இருக்காங்களேங்க. அப்படிலாம் இல்லைங்க. திரும்ப சொல்கிறேன், ஒரு தமிழன் தன்னை தமிழனாக உணர்றாங்கிற பட்சத்தில் அவன் பிறப்பால தமிழனாக இருக்கட்டும், அவன் தமிழனா உணரணும்ல ஒரு அடிப்படையில். அந்த தமிழனாக அவன் உணர்ந்தான் என்றால் திராவிடம் என்பது ஒரு மாயைங்கிறது அவனுக்கு புரிஞ்சிடும். அது வந்து நமக்கு ஆபத்தான ஒரு கருத்தியல், அது நமக்கு ஒத்து வராது. தமிழ் தேசியம் தான் சரியான. இன்னைக்கு வரைக்கும் திராவிடத்தார்களால் ஏன் வந்து தமிழ் தேசியத்துக்கு முழுமையாக எதிர்க்க முடியல? அவங்களால முழுமையாக எதிர்த்தா சாயம் முழுசாக விழுத்துரும். அதனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பேசுவது போலி தமிழ் தேசியம், நாங்கள் பேசுவது தான் தூய தமிழ் தேசியம்னு அப்படியே உருட்டிட்டு. சரி, தூய தமிழ் தேசியம்னா என்ன சொல்லு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் கவனிங்க, இப்போ கூட சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை ஒருத்தர் ஆட்டையை போட்டு இப்போ சுற்றிட்டு இருக்காரு. அந்த ஆள்லாம் திராவிட இயக்கத்தில் சுற்றிட்டு இருந்தால் தானே. இப்போ எப்படி தெலுங்கு தேசியமாக மாறின நீ? அப்போ என்ன ஐடியாலஜியில் நீ உள்ள திராவிடத்துக்குள்ள சுற்றிட்டு இருந்திருப்ப? இதுதான் விஷயம். இந்த திராவிடத்தை பயன்படுத்தி தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தலாம்ங்கிற எண்ணத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அது இப்போ எங்களுக்கு புரியுது. அது புரிகிறதுக்கு எங்கள் மக்கள் சாக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த சாகும்போது எங்களுக்கு கண்ணீர் வருது, இவனுக்கு வரல. எவனுக்குலாம் வரலன்னு நாங்கள் தேடி பார்க்குறோம். தொக்க மாட்டிருக்கானுங்க. ஓஹோ இவன் இவன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹிஸ்ட்ரியை நோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது வரைக்கும் அவங்க ஓங்கோல்லேருந்து வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க நம்ம அதை கண்டுக்கல. டிஎன்ஏ டெஸ்ட்லாம் யாரும் பண்ணலை. இப்போவும் நாங்கள் பண்ணல. டிஎன்ஏ டெஸ்ட் அளவுக்குலாம் பண்ணல. தெரியுது உங்களுடைய நிலைப்பாடுகள்லேயே தெரிஞ்சு ஒருத்தர் நிலைப்பாடு இந்த அளவுக்கு ஒரு எச்சத்தனமாக இருக்குது அப்படின்னா அந்த நிலைப்பாடை வச்சு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்பொழுது இவர்கள் தமிழர் அல்லாதவர்கள்ங்கிறது இன்றைக்கி அப்பட்டமாக தெரிஞ்சு. இல்லை யாராக இருந்தாலும் சரிங்க, இங்கேருந்து வெளியில் போய் மலேசியாவில் இல்லை யூஎஸில் இல்லை லண்டனில் வேலை பார்க்குற ஒரு தமிழனாக இருக்கட்டும், மற்ற ஊர்லேருந்து இங்கே வேலை பார்க்குற மாற்று மொழிகளாக இருக்கட்டும், அங்கே போயிட்டு அந்த லேண்டில் இருந்து அங்கேருந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றோன்னா அங்கே இருக்கவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யலாம் கூட பரவாயில்ல, அந்த லேண்டுக்கு இல்லை அந்த மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணாமல் இருந்தால் போதும். அது எல்லாருக்குமே செட் ஆகும்ல. இது எனக்கு இப்போ கரண்ட்டை பற்றி ஒரே ஒரு முக்கியமான கொஷின் இது. ஏன்னா தேர்தல் வந்து நெருங்குது. ஏன்னா தமிழ் தேசியத்தை பற்றி வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து நம்ம ஹிஸ்ட்ரியே இன்னும் சரியாக பேசலை. நம்ம இந்த காம்பேக்ட் பண்ணியிருக்கோம். இதே 2வது பகுதியில் தான் இந்த கேள்வியை என்னால் கேட்க முடியுது. இப்போ வரக்கூடிய தேர்தலில், ஏன்னா 2026 அப்படிங்கிறது வேற ஒரு களம், வேற ஒரு பார்வை, வேற ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டுக்கு உண்டான தேர்தல். ஆனால் இன்றைக்கி இந்தியாவுக்கு உண்டான தேர்தல் அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் ஒரு 11%, 10% வாக்கு வாங்கி வச்சுட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி இல்லை தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள்னால் ஒரே ஒரு கட்சி தான் இன்றைக்கி தேர்தல் அரசியலில் இவ்வளோ பெருசாக வந்து இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி. ஏன் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு எங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்களோட, இல்லை இதை வந்து நம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் மக்களோட ஒரு தாட்டாக இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கப்போ பிஜேபியை முற்றிலுமாக எதிர்க்கிறாங்க தமிழக மக்கள். காங்கிரஸை முழுசாக லவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் பிஜேபியை எதிர்க்கிறோம் அப்படின்னா வந்து யாருக்கெல்லாம் ஓட்டு பண்ணணும்? திமுகக்கு காங்கிரஸ் கூட இருக்காங்க. ஏன்னா பிஜேபி எதிர்க்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. உண்மை போயின்றது புறம் தள்ளிடலாம். அதிமுக இருக்குது. ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான திமுக கூட்டணிக்கோ இல்லை அதிமுகக்கோ போடாமல் ஏன் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களானே தெரியாமல், இல்லை ஜெயிச்சாலும் போயிட்டு தனி எம்பியாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு நான் ஏன் ஓட்டு போடணும்? இது நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்வி தான். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்கள் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஜெயிக்காத கட்சிக்கோ இல்லை சம்மந்தம் இல்லாத இந்த தேர்தலில் ஒரு மாநில கட்சிக்கு நம்ம இங்கே போய் வாக்கு போடுறது அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உளவியல் இருக்காங்க. நான் இவங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் காங்கிரஸ்க்கு வாக்கு போட்டிருப்பீங்க. அந்த வாக்குக்கான பயன் நீங்கள் அனுபவித்தீர்களா? உங்கள் தேர்தலுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு வாக்கு போட்டிங்களே, அந்த பயன் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா? ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைக்கி வேறு யாருக்கோ நீங்கள் முடிவு பண்ணி போடலாம், இல்லை நீங்கள் அவங்க பழைய ஆளுக்கே போடலாம். என்ன தேவை? நீங்கள் வந்து இந்த வாக்கு போட்டேன் அதனால் இது இப்படி மாறிடுச்சுன்னு நீங்கள் நம்புறீங்க? இல்லை, அப்படி எதுவும் நடக்கல. அப்படி எதுவுமே நடக்கலை. வாக்கு போடுற அத்தனை பேருக்குமே தெரியும். ஸோ உன்னுடைய வாக்கு அத்தனையுமே தேவையில்லாத ஆணி தான். புரியுதா? நீ பிடுங்க போகிற அத்தனை ஆணியுமே தேவையில்லாத ஆணி தான். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்த ஆணிகளை தமிழ் தேசிய பக்கம் போட்டு வை. அட்லீஸ்ட்டு இத்தனை ஆணி இங்கே இருக்குன்னுனாச்சும் தெரியும். தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு என்பது பெருகி வருகிறதுங்கிறது தெரியும். நாளைக்கு உனக்கு டவுட் வரும். ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுல்ல, அப்போ நாடாளுமன்றத்திலே இத்தனை ஆணி இங்கே கிடக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆணி நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ஆணி ஜெயிச்சிரும், இந்த ஆணினாச்சும் நமக்கு நல்லது பண்ணுதான்னு உனக்கு என்ன வரும்? உளவியலாக நீங்கள் ஒரு பார்வை வைக்கிறீங்க. ஆமாம், அதுதான் ஒரே ஆப்ஷன் நமக்கு. நீ வந்து தமிழ் தேசியத்திற்கான உனக்கு கருத்தியலாக ஆமாம் இவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்னு படுதில்ல, வாக்கு போய் போடு.
இல்லை இவங்க சொல்கிறது ஒத்துக்கலைன்னா நீ அதுக்கப்புறம் உன்னோட முடிவு. நீ யார் அவங்க நீங்கள் இங்கே உத்தமர் தான் ராகுல் காந்தி அப்படின்னு நீ நம்பினா நீ அவருக்கு போய் போடு. பொய்யா புலவர் தான் மோடி அவர்கள் அப்படின்னா அவருக்கு போய் நீ பொய்யா புலவர்னா பொய் சொல்லாத புலவர்னு அர்த்தம். பொய் தவறாக புரிஞ்சுக்க வேணாம். அவங்க நிறைய பேருக்கு வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பல பேர் வந்து வடக்கத்திக்காரங்க. பொய்யா புலவர் என்றால் எப்படி சொல்லணும் அவங்களுக்கு சொல்லுனா பொய் சொல்லாத புலவர் என்று அர்த்தம். ஜாவாவை என்ன சொல்லுவாங்க? அச்சா அச்சா எங்கால பத்தி தப்பையா சொல்லிட்டேன். நீ மான் கி பாத் கேட்டிருக்கிறியா? ஏய் உங்களுக்கே புரியாதுடா ஏன்னா நீ அது இப்படிதான் விஷயம். அப்போ இதுதான். அப்போ இப்படி நீ நம்பினா நீ போய் போட்டுக்கோ. ஆனால் உனக்கே தெரியுது, உங்கள் உள் மனசுக்கு நல்லா தெரியுது. இது என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த முறை இங்கே போடுவோம், நம்ம போட்ட வந்துட்டான் பார்த்தியா, இந்த மாதிரி நினைக்காத. முட்டாள்தானே இது. நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் நீங்கள் இவர் சரியானவர் அப்படின்னா பண்ணுங்க, இல்லைன்னா ஓட்டு போடாதீங்க, புறக்கணிச்சிட்டு போங்க. உங்களால் செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா புறக்கணிச்சிருங்கிறேன். நீங்கள் அதை வேண்டாம் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போடாதீங்கிறேன். நோட்டாலாம் இருக்கு. நோட்டாவில் நீங்கள் போடுறதும் நீங்கள் அங்கே செலவு பண்ணிட்டு போயிட்டு இப்படி தலையை சுற்றி முக்க தொடருது. அதுக்கு நீ ஆரம்பலாம் இப்படி யாரும் உன்னை கைது பண்ணி உள்ளே போட போகிறதில்ல. நீ புறக்கணிச்சிட்டு போகலாம். நீ இது இந்த சிஸ்டத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறனால நீ புறக்கணிச்சிட்டு போ, அவ்வளோதான். ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா போட்டால் நீ சரியானவனுக்கு தான் போடணும். நம்ம போட்டால் அவன் சரியானவன் தூய்மையானவன் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீ நம்பணும். உனக்கே அங்கே நம்பிக்கை இல்லை. பல பேர் அப்படி தாங்க போட்டு தலையிறான். அவனுக்கு யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. போய் போடணும், போய் போடுவோம். யாருக்கு போடலாம்? இவர் பெஸ்ட் இல்லை, அதுக்கு மேலே இவருக்கு இந்த முறை போட்டு பார்ப்போம். நீ எத்தனை முறை சாய்ஸ்லேயே அடிப்ப? இவங்க அழகான வேட்பாளராக இருக்காங்க, இவங்களுக்கு போடலாம்லாம் போட்டு வராங்க, நிறைய போடுறாங்க. ஆமாம். நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த முறை பாஜக நிச்சயம் வந்துச்சுன்னா நமக்கு தமிழ் தேசத்துக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பேர் ஆபத்து காத்திருக்கிறது. ஏன்னா அவங்க ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனை மாற்ற போகிறாங்க. கான்ஸ்டியூஷனை மாற்ற மாநில அரசுகளே இல்லாமல் மாற்றுவது அவருடைய நோக்கமாக இருக்குது. அந்த அஜெண்டாவை வந்து அவங்க பெரும்பான்மை அரசாக ஜெயிக்கும் பொழுது அவர்கள் வந்து அதிக பெரும்பான்மையில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. அப்போ அந்த பெரும்பான்மை அரசாக அவங்க மாறிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து அதை புறக்கணிக்கிறோம். அட் த சேம் டைம் காங்கிரஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் இது பிஜேபியை ஒழிக்கிறதுக்கு நம்ம காங்கிரஸை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பல பேர். எதனா ஒரு ஈஸியான ஒரு இதாக உங்களுக்கு தோணுது. ஆனால் காங்கிரஸ் அந்த மாதிரி சரியான கட்சி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பிஜேபி என்னென்ன கொடுமையெல்லாம் உனக்கு பண்ணிச்சோ அந்த கொடுமை எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்தது காங்கிரஸ். நாங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த காங்கிரஸ் பிஜேபியோட செயல் திட்டங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது யார்? ஜிஎஸ்டியை முதல்ல பேசினது காங்கிரஸ். நீட் தேர்வை முதல்ல பேசினது காங்கிரஸ். நீங்கள் இன்றைக்கி சிஏஏ இருக்குல்ல, சிஏஏ வந்து முதல்ல டிராஃப்டாக கொண்டு வந்தது காங்கிரஸ். என்னது இது? இன்றைக்கி எதெல்லாம் காரணம் காட்டி பிஜேபி திட்டியோ அது எல்லாத்தையும் சொன்னதே வந்து காங்கிரஸ் தான். இந்த மூணுமே காங்கிரஸ் தான். இந்த மூணையும் சொல்லி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, டிமானிட்டைசேஷன் மட்டும் பாஜகவுக்கே உதித்த சிந்தனையா? அது காங்கிரஸும் அதை பற்றி பேசியிருக்கேன், டிமானிட்டைசேஷனை பற்றி. அதுக்கப்புறம் அந்த டைமில் என்ன சொன்னாங்க? நாங்கள் சொன்ன டிமானிட்டைசேஷன் வேறு, அது வேறு மாதிரி தவறுதலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு. டிமானிட்டைசேஷனை பற்றி நீயும் பேசினியா இல்லையா? அப்போ நான் ஒன்று சொல்லவா, இது காங்கிரஸோடைய திட்டமும் கிடையாது. ஓகே, இது காங்கிரஸோடைய திட்டமும் கிடையாது, இது பாஜகவோட திட்டமும் கிடையாது, இது திராவிட இயக்கங்களோட திட்டமும் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்குறது ரெண்டு எதிரியை சொன்னா, ஒன்று வந்து திராவிடம், அதுக்கு அடுத்து வந்து ஆரியம். இது ரெண்டுக்கும் மேலே இல்லை, இவங்களை ரெண்டு பேரும் இயக்குற ஒரு சக்தியாக இருப்பது தான் உலக அளவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள். நீ அவனை எப்படி டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லு, உனக்கு கொஞ்சம் நீ ரொம்ப பெரிய ஆங்கில புலமை பெற்ற ஒரு நபர், நீங்கள் வெளியில் போயிட்டு இலுமினாட்டி இந்த மாதிரிலாம் சொன்னால் உனக்கு வந்து ட்ரோல் பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்ண பயப்படுற அப்படின்னா டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்னு பேசிப்பாரு, கொஞ்சம் கெத்தாக இருக்கும். அப்படி போய் பேசிக்கோ, தனியாக போய் டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லிக்கோ. இல்லை வந்து மைனாரிட்டி ஒரு குரூப் வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லு. இல்லை வந்து நீ வந்து நான் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில் இருக்கேன் அப்படின்னா முதலாளி வர்க்கம் அப்படின்னு சொல்லி பொதுவாக உருட்டிக்கொள், எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. ஆனால் உண்மையிலேயே உலகத்தை ஆள்வது ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள்ஸ் தான். இந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள்ஸ் உலக நாடுகளுக்கு கொள்கைகளை வகுத்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்த கூட்டம் தான் இரண்டு தரப்பாக இருந்தும் வேலை செய்யுது. இவன் தான் எதிரி, இவன் தான் மேலே இருக்க எதிரி. ஆனால் இவனை அடிக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் நம்மளாம் ஒன்று ஆளே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஆளுகளே அவனுக்குலாம் ஆள் இல்லை. இப்போ நம்மலாம் ஏமாத்துறோம். ஸோ அதனால் எடுத்தோடனே போய் அவனை போய் நம்ம சொரிய போகிறதில்ல. ஆனால் அங்கே இலக்கு அங்கே இருக்குது நம்ம கண்ணில். அவனுடைய வே ஆஃப் அவன் வந்து உலகத்தை கைட் பண்ணுறான். அவன் தான் வந்து லிங்குவிஸ்டிக்காக இருக்கக்கூடிய அந்த இதை டிவிஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறான். எல்லா மக்களுக்கும் ஒரே லிங்குவிஸ்டிக் ஐடியாலஜி, ஒன் வேர்ல்ட் ஒன் ஆர்டர், அவங்களுடைய எத்னிசிட்டி, இந்த மாதிரியான விஷயம், அவங்களோட கல்ச்சுரல் டைவர்சிட்டி, அவங்களுடைய இந்த மாதிரியான தனித்தனி விஷயமான டைவர்சிட்டி எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு
ஒற்றை உலகத்துக்குள்ளே ஒரு மனித சமூகத்தை கொண்டு வரணும்னு பார்ப்பான். அதுக்கு அவன் நிறைய பிளான்லாம் வச்சுருக்கான், இன்க்ளூடிங் ஏலியன் இன்வேஷன் வரைக்கும் அவனே பிளான் போட்டு வச்சுருக்கான். இவங்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஏலியன் இன்வேஷன்னா வெளிநாட்டு வேற்றுக்கிறதுலேருந்து ஒரு இது வந்து நியூயார்க் மேலே ஒரு பெரிய ஷிப் வந்து அது மாதிரி வந்து இறங்கும், நாளைக்கு அது நடக்கும்னு நினைக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அது நடக்கும். ஆனால் அது வர்றது ஏலியன்லாம் கிடையாது. அப்படி வந்ததை செய்தியில் போடுவான், நீ நம்புவ. நோய் உலகம் முழுக்க பரவுதுன்னு செய்தியில் போட்டால் நீ நம்புன. நீ நம்பிட்டு எல்லாரும் வரிசையில் போயிட்டு ஊசியை போட்ட, தும்முன, இருமுன, உனக்கு நோய் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது. நான் சொல்கிறேன், டே லூசு பையிலே நீ போட்டது வேக்சின்டா, வேக்சின்னாவே நோய் தாண்டா சொல்லி தலைவாடாக அடிச்சுக்கிட்டோம். நீ போடுற அது தாண்டா நோய், அதை போட்ட உடனே தாண்டா உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். போடுங்க, ஒன்றும் ஆகாது. நீங்கள் வந்து பாருங்கள், விவேக் போய் போட்டார், ஒன்றும் ஆகலை அவருக்கு. விவேக் போய் போட்டார்ல, நல்லா தானே இந்த மனுஷன் போய் போட்டோன்னே இன்னைக்கு வரைக்கும் எதாவது பேசுகிறாங்களா? கேட்டால் அப்புறம் அவருக்கு ஹார்ட் அட்டாக்குங்க, அவர் ஹார்ட் ப்ராப்ளம்ங்க, அவங்க சொல்லிக்கிறதானங்க கதை. அவர் புரோட்டா சாப்பிட்டாருங்க, இவர் புரோட்டா சாப்பிட்டாருங்க. புரோட்டா சாப்பிட்டா எத்தனை பேர் செத்தாங்க தெரியுமா இந்த டைமில்? அது என்னப்பா, இந்த கொரோனா வேக்சினேஷனுக்கு அப்புறம் மட்டும் புரோட்டா சாப்பிட்டா சாவறான், பிரியாணி சாப்பிட்டா சாவறான், எப்படி எல்லாம் சாப்பிட்டு செத்துக்கிட்டே இருக்கான். நடந்து போனால் சாவறான், எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணால் சாவறான், ஓடுனா சாவறான், டான்ஸ் ஆடினா சாவறான், கேக்கு சாப்பிட்டா சாகுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கேக்கு சாப்பிட்டு செத்து போச்சாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்குமே ஒரு காமனாக ஒரு இந்த ஊசி போட்டிருக்கானுங்கிற ஒரு அடிப்படையை வாய் திறக்க மாட்டேங்கிறானுங்களே. இவங்களை நம்ம என்ன பண்ணலாம்? அன்னைக்கு கழுதியாக கத்தணும்ல, ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீல, நீ ட்ரோல் பண்ணிட்டு இருந்தில்ல அத்தனை பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இன்றைக்கி எவனா பேசுகிறானா? இதுக்கு சப்போர்ட் பண்ணவங்களே நிறைய பேர் எனக்கு நிறைய மாற்றம் என் உடம்புல வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செத்து போங்கடா, செத்து போங்க. நான் தான் சொல்கிறேன், நீங்களாம் செத்தா தான் உங்களுக்கு புத்தி வரும். அவ்வளோ சொன்னோம், வேண்டாம், இது வந்து அது வந்து வேணும்னே பண்ணுறாங்க, இது குளோபல் அஜெண்டா, இதை நம்பாதீங்க, தைரியமாக இருங்கன்னு அவ்வளோ சொன்னோம். கேட்டானுங்களா? அவன் ஒன்று லாக்டவுனுங்க, ஊரெல்லாம் மூடுங்க, டே நிறைய பேர் பட்னியில் செத்துருவாங்கடா, பரவாயில்லைங்க, எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீட்டுக்காரனை சுற்றியில் வச்சு அடிங்க, இது பண்ணி ஆணி போட்டு அடிங்க. எத்தனை முட்டாள்தனத்தை பண்ண. இன்றைக்கி எங்கடா போச்சுது? நாங்கள் வந்து வேக்சினேஷன் போட்டு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். புழுகுறானுங்களா இல்லையா? அன்றைக்கி அவங்க கூட்டம் நடத்தும்போது நோய் பரவாது, அவங்க மார்ச் வாஷ் நடத்தும்போது நோய் பரவாது, கும்பமேளா நடத்தும்போது பரவாது. இன்னைக்கு இவ்வளோ பேர் ராமர் கோயில் திறந்து அத்தனை பேர் கும்பியாக போய் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க, பரவாது. இது எதுவும் பரவாது. புரியுதா? எவ்வளோ முட்டாள் கூட்டத்தை உருவாகி எப்படி நீ ஒழிச்சாத? அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியில் வேரியேஷன் மாறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ டயர்ட் ஆயிடுச்சா வைரஸு? வரும், எப்போயாவது அவங்களுக்கு வேணும்னா திருப்பியும் வரும். அது அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பான். அதுக்கு திரும்ப லாக்டவுன் ஏதாவது போகணும்னு தோணுச்சுன்னா அவன் ஏதாவது கணக்கு வச்சு காட்டுவான். சொன்னோம், குளோபல் அஜெண்டா, ஏமாறாதீங்க, முட்டாள்தனம் பண்ணாதீங்க. இதை நம்பிக்கிட்டு இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் தடுப்பூசியை விற்றுக்கிட்டு அலையிறானுங்க. அவங்க எந்த ஒரு கேரண்டி வாரண்டி அவங்க கொடுக்கல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா யார்கிட்ட போய் நிற்ப? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ சொன்னோம், சொல்ல கேட்காம இதை நம்பிக்கிட்டு ஏமாந்து இதுதான் நடந்துருக்குது. இன்றைக்கி அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு இருக்க எத்தனையோ பேர் செத்துருக்காங்க. உங்கள் குடும்பத்திலே எத்தனை பேர் செத்துருப்பானுங்க. நீ அவன் நம்பிட்டு இருப்ப, அவர் எப்படி செத்தாருன்னே தெரியலன்னு நம்பிக்கிட்டு இருப்ப நீ. சரி, இப்போ நம்ம இது என்னன்னா, இந்த அஜெண்டா இருக்குது பாருங்க, இந்த தான் மேலே. இப்போ இந்த 3 எதிரி இருக்கான். இந்த 3 எதிரியும் எதிர்க்கணுங்கிறது தேவை. நம்ம அவன் போய் என்ன சண்டை பண்ணணும்னு இல்லை, அவங்ககிட்ட நம்மளை காப்பாற்றி வேற இருந்தாலே போதும், நம்மளை காப்பாற்றிக்கணுங்க. இப்போ அவன் இங்கே பண்ணுறான், அவன் பண்ணுற சதிகள் நமக்கு தெரியுது. அவன் நாளைக்கு இங்கே போர் கொண்டு வருவான். நம்ம இப்போவும் சொல்கிறேன், 3ஆம் உலக போர் வரும்போது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து இருக்குது, கூடாங்குளத்துக்கு பெரிய அளவுக்கு ஆபத்து இருக்குது. இதெல்லாம் இந்த ஆபத்துலாம் அவன் பிளான் பண்ணி வச்சுட்டான். அவன் ஸ்ட்ராட்டஜி வகுத்து வச்சுட்டான், எங்கெங்கே தாக்கணும், என்னென்ன பண்ணணும், யார் அழிக்கணும், எந்தெந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸை காலி பண்ணி தூக்கணும், எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் பண்ண போகிறான். நம்ம சொல்லிட்டோம். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் பாதுகாப்பு நமக்கு தேவை. குறைந்தபட்ச பாதுகாப்பு. அந்த குறைந்தபட்ச பாதுகாப்புக்கு அதிகாரம் அடிப்படையாக வேணுமா? நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே நமக்கே தெரியலைங்க. இப்போ தமிழர்களை சுற்றி என்ன அரசியல் வலைகள் பின்னப்படுது? அதிகாரத்தில் வேணால் தமிழர் இருந்தால் தானே தெரியும், ஒருத்தனும் இல்லையே. இப்போ அப்போ இந்த ஒரு அடிப்படைக்கு தமிழ்நாடு அரசு தமிழர்கள் கைக்கு வரணும். முதல் ஸ்டெப்பு அந்த ஒரு ஸ்டெப்பில் தான் நம்ம நாம் தமிழரை சொல்கிறோம். உடனே வந்து அவர் சீமான் அவர்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவாருன்னா நானே சொல்லி அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. எடுத்த உடனே யாருமே பண்ண முடியாது. சில விஷயங்கள் வந்து அவர் பேசுகிறது வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ராமேட்டிக்கான சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணல. மெயினாக தமிழ் தேசியங்கிற அந்த ஒரு ஒற்றை ஒரு ஐடியாலஜி, அதுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டாக இருக்காங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கட்சி வருது. அந்த கட்சியிலேருந்து வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்க ஜெயிச்சு வராங்க. அவங்களில் எத்தனையோ பேர் நல்லவங்க இருப்பாங்க. அவங்களே ஒரு சில 2 பேருக்கு மோசமானவங்க இருக்க தான் போகிறான். இதெல்லாம் சரி, இந்த ஒரு ப்ராசஸ் சரியாக போகும். காசு கொடுக்காம ஒரு பெருங்கூட்டம் இந்த சித்தாந்தத்தை நம்பி உள்ளே வந்திருக்குன்றீங்க. அவங்களுக்கு இதை கொடுத்து அவர் நம்பிக்கையாக இருக்கிறாங்களா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஆல்ரெடி ஓட்டன்னு தெரிஞ்சவங்களுக்கே திரும்ப நம்ம போய் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் நம்ம முன்னாடியே பண்ணோம். அதுக்கு தான் நமக்கு எந்த பயனும் வரலையே.
அப்போ திரும்ப திரும்ப அந்த தப்பாக பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சரின்னு உங்களுக்கு மனசில் பட்டுச்சுன்னா செய்யுங்க, கருத்தியல் சரின்னு பட்டுச்சுன்னா செய்யுங்க, சரியில்லைன்னு தான் நீ தவிர்த்துட்டு போயிரு. தப்பானவனுக்கு போய் போடாத. தப்பானவனுக்கு நீ ஏன் போடுற? அப்போ தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணாதேங்கிறத நம்ம இங்கே ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். ஓகே, எலெக்ஷனுக்கு முன்னாடி வெட்டொன்று துண்டுறண்டா என்னங்க யாருங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி கடைசி கொஸ்டின் கேட்டேன். உங்களோட பதில சொல்லிட்டீங்க. ஓட்ட பாத்திரத்தில் ஓட்ட போடாதீங்கடா, ஏன்னா ஏற்கனவே அது ஓட்டையா இருக்குடான்னு சொல்லியிருக்கீங்க. புரிஞ்சவங்களுக்கு புரியும். இப்போ ஒரு புது பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் ஊற்றுங்க, அதுவும் ஓட்டையா இருந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ரைட்டு. புரியுதா? புது பாத்திரத்தை ஊற்று, அது ஆல்ரெடி 2-3 டைம் ஓட்டைன்னு தெரிஞ்சு அது இந்த இளவுக்கு பொறுத்த மாதிரி 3-4 ஓட்டை இருக்குது, அதுலேயே திரும்ப திரும்ப ஏன் ஊற்றிக்கிட்டு இருக்க? அதான் சொல்ல, காங்கிரஸுக்கு போடுறது ஓட்டு செல்ல தேவையில்லை, வெட்டு ஓட்டு அது ஒன்றும் போய் காப்பாற்ற போகிறதில்ல. ஏன்னா அவன் கொண்டு வர திட்டத்தை தான் பாஜக கொண்டு வந்துச்சு. திரும்ப அவங்க அது எப்படி அவங்க எடுத்துருவாங்களா? எடுக்க மாட்டாங்கங்க. அதெல்லாம் சும்மா வாயில் சொல்கிறது. நாங்கள் வந்து நீட்டை ரத்து பண்ணுறோன்னு நீங்கள் நம்புறீங்களா? அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனோட சிஸ்டம் அது. அவன் ஏன் வந்து ரத்து செய்ய போகிறான்? அப்போ இதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல. நீங்கள் ஏமாறுவீங்க. இதை நம்பி இவங்களுக்கு வாக்கப்படுவீங்க. அவங்க ஒரு 5 வருஷம் ஆட்சி செய்வாங்க. இப்போ அவங்கள காரணம் காட்டி இவங்க வருவாங்க. இப்போ இவங்கள காரணம் காட்டி அவங்க வருவாங்க. அப்புறம் அவங்கள காரணம் காட்டி இவன் வருவான். நீ அதுக்குள்ளே செத்து போயிடுவேன். புரியுதா? இங்கே அதே தானே திமுக அதிமுக. இவங்கள காரணம் காட்டி அவங்கள காரணம் காட்டி இவங்க. ஸோ இந்த டுவாலிட்டிலேயே அவங்களை உட்கார வச்சுருக்கான். இப்போ இந்த டுவாலிட்டியில் பிஜேபி உள்ளே கொண்டு சொருகலாமா வேண்டாமான்னு பார்க்குறாங்க. இப்போ அதிமுகவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக பிஜேபியை கொண்டு வந்துட்டா ஒரு முறை பிஜேபி ஒரு முறை திமுக, இந்த டுவாலிட்டி திரும்ப ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த பிளானில் ஒரு ஸ்கெட்ச் போய்கிட்டு இருக்குது. அதையும் நம்ம அனுமதிக்கக்கூடாது. இங்கே இப்போ அடுத்து வரக்கூடியது ஒன்னே தான், தமிழ் தேசியம் தான். தமிழருக்கான அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சரியான சக்தியாக தமிழ் தேசிய கட்சிகள் தான் இருக்க முடியும். அதுக்கு இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது, அவ்வளோதான். ஒரு கட்சி தான் இருக்குது. அதனால் நம்ம ஒரு சொல்கிறோம். அதில் ஒரு இந்த இதுக்கு ஒரு 10-15 கட்சி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணு. யார் அதில் சிறந்தவர், அதில் எது சிறந்ததுன்னு சொல்லி நீ முடிவு பண்ணு. சரி, விஜய் தமிழ் தேசிய கட்சி வராமலாம் நம்பாத. அவர் தமிழ் தேசிய கட்சி பேசலை. ஏன்னா நாளைக்கு அது வேறு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் தமிழ் தேசிய கட்சி தான் ஆரம்பிக்க போகிறார். அவர் இது வரைக்கும் தமிழ் தேசியம் பேசினா பார்ப்போம். சரி, ரைட். ஓகே, ஒரு இன்டென்ஸான டாப்பிக்கு. ஒரே பார்ட்டாக தான் ஆரம்பிச்சுது. நடுவிலே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு இது வந்து 2ஆக வந்து பிரிக்கப்பட போகுது அப்படின்னு. 2வது பாகமாக அதை பேசி முடிச்சிருக்கோம். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காலவண்டியாக நான் பார்க்குறேன். மிக்க நன்றி. மனசுலேருந்து நிறைய விஷயங்கள் பேசுறது மட்டும் இல்லாமல் வெட்டொன்று துண்டு 2 உங்களோட கருத்தை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. பார்க்குறவங்க அவங்க என்ன கருத்து பதிவிடுறாங்கன்னு பார்க்குறதுக்கு நானும் ஆவலாக இருக்கேன். ரொம்ப நன்றி பாரி. நன்றி.